தன் தவத்தை மேற்கொள்கிறார். பராணத்தில் தன்னில் பிரம்மன் நரகாசுரனின் தோன்றினார். நரகாசுரா கண்களத்தினார். இதோட வந்துட்டேன். கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். என்ன வேண்டும் வேண்டும் எத்தனை வாரங்கள் வேண்டும் சாப்பாடு எடுத்தது வேணும் தருவியா? என்னப்பா இப்படி மறந்துட்டப்பா. நிச்சயம் என்னால் தருவேனப்பா. வேற வேற தேவைப்பா. நான் கேட்டு பார்த்தேன். நீ தேவனுக்கு மட்டும்தான் புடி புரியும். அதான் நான் கேட்டு மட்டும்தான் முடியும். நீ எப்படி மறைக்கிட்டோம்? என்ன வழி கேட்கணும்? எத்தனை வழி கேட்கணும்? ரொம்ப அடிச்சு கேட்போம். தெரிஞ்சு படுகொலை கண்டா தாயின் கையை மட்டுமே இது வரும். அப்பாடா தப்பு கண்ட சாமி. நீ கேட்ட தருவேன். இதான் நன்றி வந்தேன். அனைத்து தேவையும் சீர்பெற்று விட்டோம். ஆனால் இந்திரனை மட்டும் காணவில்லை அரசே. என்ன செய்யணும் அரசே? இந்திய தேவை இது நம்பிக்கை மொத்தமாக பிரித்து இழுத்து கொண்டு வாருங்கள். சொல்லு
பிடிவாதம் பிடிக்கிறாயா? சரி வா, நம்மால் அதை முடிப்போம். நீ தேவை வைத்து சக்தியை குறிப்பிட்டு ஒரு மணி முன்னால் தோற்று ஓடி போகிறாய். கோபம் மற்றும் சத்யபாமா தங்கள் வெள்ளியம் மங்கையம் கையில எடுத்தாள். மீனம் போல் மொழிஞரும் தொடர்ந்தது. சத்யபாமா நரகாசுரனின் மார்பை சத்தியவாய்ந்த அம்பை எய்தாள். நரகாசுரன் தலையில் சாய்ந்தான். நரகாசுரன் இருக்கும் தளவாயில் தாய் மகன் என்று உணவு தெரிந்தது. இந்த முடிவு அவனுக்கு நேர்ந்தது. இனிவரும் காலங்களில் மக்கள் அனைவரும் வீடுகளை தீபமேற்றி புத்தாடை அணிந்து